எந்த தேசம் என்பதை அவனுக்கு சொல்லப்படவில்லை. எங்க போகணும், எங்க என்ன செய்யணும் என்று அவனுக்கு ஆபிரகாமுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீட்டையும் உன் தேசத்தையும் எல்லாரும் விட்டுட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ என்றார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். இதுதான் ஒரு கீழ்ப்படிதல். இதுதான் அவனுக்கு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் மூலமாய் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கேள்வி கேட்கல. எங்க போனோம், எப்படி போனோம், எப்படி இருக்கணும், எங்க எப்படி நான் வாழ போறேன் என்று அவன் தேசத்துல கேள்வி கேட்கவே இல்லை. கர்த்தர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ என்றார். ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி அவன் புறப்பட்டு போனான். தான் இம்பார்ட்டன்ட். அவன் கீழ்ப்படிந்தான். அவன் ஒரே ஒரு கீழ்ப்படிதல் மூலமாய் அவனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சாப்டர் முடிவுல அது முடிந்து திரளான ஆசீர்வாதம் வருகிறது. பாருங்க, 13ஆம் வசனத்துல அதிகாரத்துல வசனம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் நெருக்க ஜீவன்கள் வெள்ளி பொன்னும் ஆஸ்தியுடைய சீமானாய் இருந்தான். ஆபிரகாம் 5ஆம் வசனம், ஆபிரகாம் லோத்து ஆடு மாடுகள் கூடாரம் இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களுக்கு தாங்க கூடாது